சகரியா 4:10 துவங்கினேன் போன வாரம் முழுவதும் 4 கூட்டத்திலையும் அதுதான் பேசியிருக்கேன். அந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? இதுதான் கொஸ்டின். ஆரம்பம் அற்பமாக இருக்குது, நல்லாவே இல்லை, பிடிக்கலை, குறைபாடாக இருக்குது. ஆரம்பம் என்ன, இத்தனை வருஷமும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப காலமாக அப்படி தான் இருக்குது, தீராத பிரச்சனை, ஒரு நாளும் ஓயாது, அது இப்படியே போகுது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது ஏதோ 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 பற்பல பாதிப்புகள் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அது என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு வேண்டி நான் பாடுபட முடியாது. பாடுபட்டவர் ஒருவர் இருக்கிறார். என்ன ஆமேன் வரமாட்டேங்க? எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நானுமே பாடுபடும் போது அதைத்தான் நினைப்பேன், சரி நம்ம பாடுபடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த அந்த யூடியூப்பில் ஒருத்தர் ஒர்ஷிப் லீட் போகும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, அக்கினியாக அனுமதிக்கிறாரு, அவித்து போடலை. ஆனால் உனக்கு சேதம் இருக்கா? இல்லைல்ல. தேவநாம மகிமைப்படுதா? ஆமாம் தானே. அப்போ அது வந்தா என்ன? கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அது என்னங்க, நான் பாடில்லாத விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாஸ்டர் கேப்ரியல் நிறைய செய்தியில் அதுதான் சொல்லிகிட்டே இருக்கார், நான் கொடுத்துட்டே இருக்கேன். நானும் அதுதான் சொல்கிறேன். பாடுகள் இல்லாத பரிசுத்தம் கிடையாதுங்க. ஒரு பாடு வரும்போது என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்கா? ஏசப்பா சொல்லுங்கள், நான் சரிப்படுத்துகிறேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் அப்படி சொல்லுவேன். என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? திருத்திக்கிடுறேன். சொல்லுங்க ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும். இது சொல்ல பழகணும். செய்வார் ஆண்டவர், சொல்லுவார், உணர்த்துவார், பேசுவார். அதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டு தான் வரேன் தொடர்ந்து. நான் யாக்கோபு 5:11 யோபுவின் முடிவை குறித்து அவர் எழுதுகிறாரு. அதை நல்லா கவனித்து பார்க்க சொல்கிறேன். அது நீங்கள் யோபு 42 ரொம்ப நல்லா பார்க்கலாம். ஆரம்பத்தை நல்லா தான் இருந்துச்சு, முதல் அதிகாரம். பிறகு போக போக இந்த பிசாசு பொறாம பிடிச்ச பைய சோதனைக்காரன் சோதிச்சுட்டான், ஆண்டவரும் அனுமதிக்கிறார். அதான் சொன்னேன், அக்கினியை அங்கே அனுமதிச்சார். இவனுக்கு யோபுக்கு சிறுமை, இழப்பு, நஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள், சரீர உபாதை. ஹலோ, நான் சொன்னது கவனிச்சில? இதில் ஏதாவது உங்களையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும், டச் பண்ணுவோம். நம்மளும் யோபு மாதிரி மனுஷன் தானே, வந்துடுது. அவ்வளோ பெருசாக வரட்டாலும் சின்னதாக வருது. சாத்தான் சும்மா கிடக்க மாட்டான், வேலை கழுதையே இல்லை அந்த பயலுக்கு. அவனை வந்து நியாயத்தீர்ப்பு நாளில் வச்சிருக்கேன் நான். அல்லேலூயா. ஆமாம், இப்போ ஜெபம் பண்ணி அவனை ஒன்றும் தண்டிக்கலாம் முடியாது. சில ஊழியக்காரங்க பாதாளத்தில் தள்ளுகிறேன், எங்கடா தள்ள முடியும்? வசனம் அப்படி சொல்லலையே. பாதாளத்தில் தள்ளுறதுக்கு உனக்கும் எனக்கும் என்ன கிடையாது, நோ சான்ஸ், அதிகாரம் கிடையாது. பிசாசை விரட்டி விடலாம். பிசாசுக்கு ஏற்றுனா ஓடி போவான், விரட்டலாம், ஓடுவான். அதெல்லாம் நடக்கும். ஆனால் பாதாளத்தில் கட்டி போட முடியாது. கட்டுகிறேன், என்னத்தை கட்ட போற? ஒரு பிசாசு பிடித்த லேகியவனையே சங்கிலிகளால் என்ன செய்ய முடியல? ஹலோ, கட்ட முடியலங்க. பிறகு நீ பிசாசை போய் கட்டுவியாங்க. கட்டவிழ்க்கும் திருவிழா, சபை விழாவா என்னமோ ஒரு இடத்துல அப்படி போட்டிருக்காங்க. என்னெல்லாம் ஜெபத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அது பெரிய செய்தியெல்லாம் கொடுக்கறது கஷ்டம். ஜாமக்காரன்னா மொத்தத்தில் ராத்திரி 4 ஜாமம் இருக்கு. எத்தனை ஜாமம் இருக்கு? 6 to 9, 9 to 12, 12 to 15, 15னா 3, 3 to 6.
ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்க, ஆனால் அர்த்தம் தெரியாமலே படிப்பீங்க. ஜாமம் அப்படின்னா அது 3 மணி நேரம். அப்போது ஷிஃப்டாக மாற்றி மாற்றி வைப்பாங்க. முதல்ல 3 மணி நேரம் ஒருத்தன், அவன் இறங்கும் போது இன்னொருத்தன் இருப்பான். இப்படியே மாறி மாறி தூங்கிடாமல் இருக்கிறதுக்காக டவரில் இருப்பாங்க. நீங்கள் இப்போவும் ஜெயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த டவர் வச்சுருப்பாங்க. நம்ம செங்கோட்டையில் அந்த டவர் இருக்குது. இந்த செங்கோட்டையில் அது என்னது, கோட்டை குத்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்குது டவர். எதுக்குன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு. என்ன வாட்ச் பண்ணணும்? எதிரி எவனாவது வரானா, எதிரி நாட்டு படம் வருதா, எவனாவது 2 பேர் ஒரு ஆள் தனியாக வரானா, அவங்க ஒற்றர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் மேலே நின்று கவனித்து, அன்னைக்கு வயர்லெஸ் கிடையாது, கார்ட்லெஸ் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ஆனால் தகவல் சொல்கிறதுக்கு ஆள் வரிசையாக நிற்பான். இவன் அவன் அனுப்புவான், அவன் அனுப்பான். ராஜாவுக்கு போயிடும் தகவல் 5 நிமிஷத்தில். டக்கு 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 டக்குன்னு போயிடும். அவங்க மெத்தடு ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க. அஞ்சற்காரர்கள், அவங்களுக்கு பேர் என்னது, தகவல் கொண்டு போகிற. இப்போவுமே நம்முடைய போஸ்டலுக்கு தமிழ் பெயரில் அஞ்சல் துறைன்னு தான் வச்சுருப்பாங்க. அஞ்சல் அலுவலகம் இல்லையா, அஞ்சலகம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது பழைய பேர். இப்போ தந்தி இல்லை, அப்போல்லாம் தந்தி இருந்து, கம்பிலாம் தந்திலாம் இருந்துச்சு. இந்த லேண்ட்லைன் ஃபோனில் தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் எங்கேயாவது பேசலாம். அங்கேயும் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னால் அட்ரஸ் கொடுத்தா அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் சார்ஜ் கட்டணும். நான் அப்படி தான் என் மனைவிட்ட பேசுகிறேன். அந்த நாட்களில் மங்களூரில் இருந்தேன். இந்த அம்மா பேர் காலத்துக்காக தாட்டாம்பட்டியில் இருந்தாங்க. விக்ரமசிங்கபுரம் போஸ்ட் ஆஃபீஸ் கால் பண்ணி அவங்க அட்ரஸ் கொடுத்தா 1 மணி நேரம் கழித்து வாங்க சார்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து லைனில் வந்தால் அதுக்குள்ளே இவங்களுக்கு தகவல் கொடுத்து இவங்க வந்துடுவாங்க. உங்களை மாதிரியெல்லாம் எங்களுக்கு நாலேஜ் கிடையாது, அறிவு கிடையாது. செல்ஃபோன் வாங்கிறதுக்கோ இன்னொன்று எதோ வச்சுருக்காங்களா, வாக்கி டாக்கி வாங்கிறதுக்கோ பணமும் இல்லை, அறிவும் இல்லை. ட்ரெயின்லேயே லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி தான் போவேன். அப்போ மற்றவங்கெல்லாம் படுத்துட்டு போகிறானே, வசதியானவங்க பணக்காரங்க, அவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னாக்கும் நான் நினைப்பேன். அது ஒன்றும் இல்லை, ரிசர்வேஷன் பண்ணி போனால் அழகாக போயிடலாம். அது கூட தெரியாது. அறிவு இல்லாத காலம், புத்தி இல்லாத காலம். என் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இப்படி வச்சு ஃபோன் பேசணும். அந்த அம்மா இப்படி வச்சு பேசுகிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, எங்கேயோ தூரத்தில் சொல்கிற மாதிரி கேட்கு, ரிசீவரில் வரமாட்டேங்க. பிறகு அந்த அம்மாவும் ஹலோ ஹலோ சொன்னாங்க. நான் பார்த்துட்டு யாரோ போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க தான், ஏம்மா மாற்றி வச்சு பேசுங்கம்மா. உங்களுக்கு சிரிப்புக்காக நான் சொல்லலை. எங்கள் தகுதி திராணி சத்துவத்தை அறிந்திருங்கள். எங்களை நீங்கள் சும்மா விரல் நீட்டப்படாது. நாங்களாம் எங்கே கிடந்து எங்கே வந்திருக்கிறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் அறியாத புரியாத எங்களை கொண்டு வந்து இந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காரு. உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. பேதைகள்ங்க, அறிவியலிகள், ஞானமற்றவர்கள், பலனற்றவர்கள். நான் ரொம்ப சொல்லலாம். அபாத்திர நிலையை நான் சொன்னால் நீங்கள் கண்ணீர் விடுவீங்க, இல்லைன்னா சிரிப்பீங்க. 2 விதமாக இருக்கும். ஆனால் நான் விஷயத்துக்கு வரணும். என்னுடைய ஆரம்பம் அற்பமானது என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? என்னுடைய ஆரம்பம். உங்கள் ஆரம்பம் ஓஹோன்னு இருந்தோ நம்ம எனக்கு தெரியாது.
அதை நான் அசட்டை பண்ணின காலம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, தேவ ஞானத்தை கற்றுக்கொண்ட பிறகு, ஆலயத்துக்கு ஒழுங்காக போன பிறகு, போதகத்தை கேட்ட பிறகு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அறிவு, தெளிவு, புத்தி வந்தது. புத்தி தெளிந்த போது தானங்க உருப்படியான காரியத்தை செய்ய முடியும். அதைத்தான் ஆண்டவர் ஆலயத்தில் ஞானத்தை போதிக்கிறார். இந்த ஆலயத்தில் என்ன போதிக்கிறார்? அதுவும் யாரை கொண்டு போதிக்கிறார்னா, பேதையை கொண்டு போதிக்கிறார். அது பெரிய அற்புதமாக இருக்கு. அறியாதவனை கொண்டு போதிக்கிறார். ஆச்சரியமான கர்த்தர். மகிமையும் கனமும் அவருக்கு உண்டாகட்டும். ஆமென். தகுதி இல்லாத ஒருவனை எடுத்து கொண்டு வந்து, குப்பையில் கிடக்கிறவனை எடுத்து புழுதியில் கிடக்கிறவனை தூக்கி தொடச்சி குளிச்சு ஊற்றி, ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு 2 பேரை சொல்றேன், இன்னொரு 2 பேர் வச்சிருக்கிறேன். அது அடுத்தாக்கில் பார்ப்போம். எல்லாரையும் சொல்ல நேரம் இருக்காது. 2 பேரை கடகடான்னு சொல்லுவேன். கடகடான்னு வசனத்துக்கு வாங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை. ஆகவே ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மனிதன், ரொம்ப வசனம் அதுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடையவும் கிடையாது. யாபேஸ். எல்லாரும் சொல்லுங்கள், யார்? அந்த 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸுக்கு அம்மா இவனை பெத்தெடுக்கும் போது துக்கத்தோடு பெத்தெடுத்தாங்க. அதனால அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க. அவங்க பாஷையில் யாபேஸ்ன்னா, நம்ம பாஷையில் துக்கத்தின் மகன். இவை பிறக்கும் போதே எனக்கு என்னது துக்கம். இதே மாதிரி ஒரு பேர் இக்கபோத்துன்னு வச்சா ஒருத்தி, ஏலிக்கு மருமகா. என்ன பேர் வச்சா? ஏன்னா அவள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போதே உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. ஆசாரியனுடைய பிள்ளைகள் மரித்தார்கள். அந்த க்ஷணப்பொழுதில் செய்தியை கேட்ட உடனே பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலி ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்தான். அப்படி விழுறதுக்கு சான்ஸே கிடையாது. சீட்டு பெரிய சீட்டு. அது இந்த பிஷப்புக்கெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து தான் பிஷப்புக்கு வைக்கிறாங்க. மல்லாக்க விழவே முடியாது. ஆனால் ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்து பிடறி முறிந்து செத்தான். இதை கேள்விப்படுறா மருமகா. புருஷனோடு பிறந்தவன் மாமை சாகிறான். உடன்படிக்கை பெட்டி பிடிபடுது. இஸ்ரவேல் தோற்று போனது. எதிரிகள் ஜெயம் எடுத்து விட்டார்கள். ஐயோ அப்படியா? பிள்ளை பிறந்துருச்சு. அவ சொன்ன, அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? இக்கபோத். அநேக சரித்திரங்களை நீங்க படிச்சீங்கன்னா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். யாபேஸ் அம்மா அப்படித்தான் பேர் வச்சாங்க. அவன் ஆரம்பம் அற்பமா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவன் பருவமடைந்த போது இந்த மாதிரி வாலிப பசங்களா வந்துட்டான். அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, படிப்பு இருக்கு, ஞானம் இருக்கு. தேவாலயத்தில் தேவனிடத்தில் நெருக்கம் உடைய பிள்ளை அவன். அவன் சத்தியத்தை அறிந்தவன். அவனுக்கு தெரியும் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். தன்னை தாழ்த்தினான். என்னமா ஜெபம் பண்ணா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது குறிப்பு அங்க வைக்கிறான், என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கி. நான் ரொம்ப சின்ன எல்கைக்குள்ள இருக்கிறேன், குறுகிய இடத்துக்குள்ள இருக்கிறேன். எல்லையை விரிவாக பெரிதாக ஆக்கும் உமது கரம் என்னோடு இருந்து, நடி தேவரே உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, என்னை ஒரு தீங்கும் துக்கப்படுத்த கூடாது. அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். என்னை விலக்கி காத்தருளும்
என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்க வேண்டுதலை கேட்க மாட்டாரா? உங்க வேண்டுதலை கேட்க மாட்டாரா? உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நான் வேண்டிக் கொள்வதை தேவன் எனக்கு தருள்வார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் ஜெப நாளை நியமித்தேன். 3 நாள் ஏற்கனவே போன வாரம். அதுக்கு தான் நீங்கள் சிலர் வரல, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். வாங்க, அது அடுத்த மாதத்தில் அல்லது அடுத்த வாரத்தில் நீங்கள் வர்ற மாதிரியே நான் வைப்பேன். எப்படி வரணும், இந்த ஆராதனைக்கு எப்படி நேரம் ஒதுக்கி வர்றீங்களோ இதை மாதிரி வர்ற மாதிரி வைப்பேன். 2 hours, காலை 2 மணி நேரம், அதிகாலை, பகல் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், சாயங்காலம் மாலை மயங்கி போகிற அந்த நேரத்தில் 2 மணி நேரம். 3 செக்ஷன். உபவாசமாக வர்றவங்க வரலாம், சாப்பிட்டுட்டு வரணும்னா வரலாம், வேலை செய்துட்டு வரலாம், வந்துட்டு போய் வேலை செய்யலாம். இந்த மாதிரி டைமிங் 5:30 to 7:30. 6 மணிக்கு போகணுமா, கிளம்பி போங்க, அரை மணி நேரம் கிடச்சிருக்குல்ல, பாக்கியம். 6:30க்கு போகணுமா, கிளம்பி போங்க, 1 மணி நேரம் கிடச்சிருக்குல்ல. விடாதீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, விடாதீங்க. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். தேவனால தர முடியும். ஆமேனா இல்லையா? தருவாருங்க. ஜெபத்துக்கு வாங்க. நீங்க பாட்டு வியாபாரம், வேலை, அலுவல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓடி ஓடி அப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போவீங்க? எல்லாத்தையும் போட்டெல்லாம் போயிடுவோம். ஆஸ்தியை சேர்க்கிறான். யார் அதை அறியல, தெரியவே தெரியல, எவனோ வந்துட்டு போறான். நீ பார்க்கும்போது ஒருவேளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீ போன பிறகு என்னத்தை பாதுகாக்க? பேயா வந்தா பாதுகாப்ப, சாசா வந்தா பாதுகாப்ப, தேவதூதனா வந்தா பாதுகாக்க போற. இருக்கிற நாளில் பலனாக இருந்தாலும், ஐஸ்வர்யமாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும், அல்லது பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் மேன்மையாக வச்சிருப்பார். கிறிஸ்துவுக்காய் கொடுத்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டதில்லை. எல்லாரும் பாடுவோம். அந்த வசனத்தின் முடிவு என்ன சொல்லுதுன்னா, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துட்டார். தேவன் அவனுக்கு அருளினார். நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வத்தை, யாபேசின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்கவே கேட்பார், பதில் தரவே. நம்பிக்கையோடு ஜெபத்துக்கு வாங்க. நீங்களும் கூட பூத்தாங்குடிப்புக்கு வரும்போது ஒரு 3 ஜெப குறிப்பு எழுதிட்டு வாங்க. அது நேற்று ஜெபிச்ச ஜெப குறிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் கேட்போம். நிறைவேறாத ஜெப குறிப்புகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா லூக்கா 18 அப்படி கேட்கலான்னு ஒரு ரைட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு சட்டம் இருக்கு, சட்ட திட்டத்தை ஏற்றி வச்சிருக்காரு. லூக்கா 18 அங்கே ஒரு ஸ்திரியை சுட்டி காட்டி சொல்றா, அந்த படி இரவும் பகலும் தேவனிடத்தில் கேட்டா உனக்கும் தருவார். அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடுகிற
கால் இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒன்று சேத்துல ஒன்று வைக்காதீங்க. நடக்கவே நடக்காதுங்க. அப்படிலாம் தேவன் செய்ய மாட்டார். ஒரே மனதாக ஒரே பிடியா பிடிச்சிருங்க. இன்னொரு மனிதன், அதில் நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அவன் யாருன்னா லூக்கா 15 இருக்கான். எங்க இருக்கான்? லூக்கா 15. சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கான்? இயேசுநாதர் சொன்னான். அந்த தகப்பன் பேரையும் சொல்லல, 2 பிள்ளைகள் பேரையும் சொல்லல. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரத்திகள் இல்லை. மூத்தவன் ரொம்ப நல்லவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மூத்தவன். எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப நல்லவன். அப்பா கூடவே இருப்பான், அப்பாவுக்கு வேண்டிய மாதிரி செய்வான், தகப்பனை பிரியப்படுத்துவான், தகப்பனோட இருப்பான். வயலுக்கு போனா போவான், நீர் பாய்ச்சினா பாய்ச்சுவான். அந்த ஒரு 10 பொம்பளைகளை கூட்டு போய் களை எடுப்பான்னா எடுப்பான், உரம் போட்டுவான்னா 4 பேரை கூட்டு போய் உரம் போடுவான். பெரிய ஐஸ்வர்யவன் தகப்பன். ஆஸ்திகள் எல்லாம் மேற்பார்வை பார்ப்பான். வீட்டில் ஆடு மாடு கோழி குதிரை கழுதை ஒட்டகம் எல்லாம் இருக்கு. ஒரு வசதிக்கு குறைவில்லை. வேலைக்காரர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நிறைய இருக்காங்க. இவங்க தான் வேலை பார்க்கணும் இல்லை, அவங்கள வேலை வாங்கினா போதும். இந்த பையன் அவ்வளோ கெட்டிக்காரன், நல்ல பையன். ஒரு பையன் சின்னவன், இளையவன் போட்டிருக்கு. இளைய மகன். எல்லாரும் சொல்லுங்க, மூத்த குமாரன் இளைய மகன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். இப்ப இளைய குமாரன் தகப்பனிடத்துல ஒரு நாள் வர்றான். வந்துட்டு கேட்கிறான், நீங்க பைபிள் இப்ப படிச்சீங்கன்னா நான் சொன்னது காத்துக்குள்ளே போகாது, அது வீட்டில் போய் படிக்க. இவ்வளவு நாள் லூக்கா 15 படிக்கலையா? அவங்க உளுந்து படிக்க. அடாப்பா, நான் படிக்கவா சொன்னேன்? கேட்க தானே சொன்னேன். படிக்க சொன்னா படிங்க, எடுத்து வச்சுக்கோ. லூக்கா 15 இருக்கட்டும், மடியில் இருக்கட்டும். எனக்கு இப்போ வாசிக்க நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இப்போ இளைய குமாரன் இருக்கிறானே, தகப்பனிடத்துல வருகிறான். தகப்ப 2 பிள்ளையும் ஒன்று போலதான் நேசிக்காருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வித்தியாசமே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க. ஆனா அவன் தான் வேலைக்கார பைய, கெட்டிக்கார பைய, மூத்தவன் தான். அவனை தான் நேசிக்கணும். இந்த பையல இவன் ஓட விரட்டணும். இந்த சின்ன பையல பொல்லாத பைய, கெட்ட பழக்கம் அத்தனையும் பழகி வச்சிருக்கான். ஊர்ல தலை காட்ட முடியல தகப்பனுக்கு. கேவலமா இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தூங்குது பாரு அந்த அம்மா. அல்லேலூயா! அட சண்டாளங்க, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கியே. எப்படி தூக்கம் வருது? உன் பிள்ளை எப்படி இருக்கு? உன் பையன் எப்படி இருக்கான்? உன் பொட்ட பிள்ளை எப்படி இருக்கு? உன் தம்பி எப்படி இருக்கான்? அப்பா எப்படி இருக்கான்? உன் மவன் எப்படி இருக்கான்? மவா எப்படி இருக்கா? கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க? கொஞ்சம் நான் சொல்றதை கவனிச்சா தானே மண்டைக்கு ஏறும். நீ பாட்டு தூங்கிட்டு இருந்தானா என்ன அளவு தெரிய போகுது? ஏசுநாதர் கூட இருந்தவங்க தூங்குற மாதிரி இல்ல தூங்குறிய. நான் ஏசுநாதரா? என் கூட இருக்கவங்க விழிப்பா இருக்கணும். நான் ஓயாம உசுப்பிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா எழுப்பிட்டே இருப்பேன். தண்ணி கூட தொளிப்பேன். ஒரு 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 உணர்வு வந்துருச்சுன்னு வைங்க, the name of Jesus, praise the Lord, hallelujah, கழுத சாத்தானும் போயிடுவான், தூக்கமும் போயிருந்தா. இளையகுமாரன் அவன் கெட்டு போயிட்டான், தெரியும் அவருக்கு. அதான்
4 பேர் வந்து சொல்கிறான், அவன் என்னடா இப்படி லட்சணமா, பிள்ளை பற்ற லட்சணத்தை பாருங்க. இந்த ஏனோக்குமாவா நடமாட மாட்டாக்கும். என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடுவாங்க. இந்த பொடுசு 3 வயசில் என்ன சொல்லுது, நான் சர்ச்சில் லாந்தனா யாருக்கு கெட்ட பேர் வந்துடும். உணர்வு எத்தனை வயசு பிள்ளைக்கு இருக்கு? 3-4 வயசு பிள்ளைகளுக்கு இருக்குங்க. பெரிய கோவேரி கழுத மாதிரி வளர்ந்துருக்கான், புத்தி இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும், சிறு வயதிலே நடத்தணும். அப்பதான் முதிர் வயதில் உனக்கு ஆறுதலாக இருப்பான். ஆமென். அப்போவே ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, கோயிலுக்கு வா, கூடவே வா, விட்டு வரக்கூடாது, பரவாரியா இப்போவான்னு எடுத்துகிட்டு வந்துடணும். ஆமாம், பிள்ளைகளுக்கு அங்கே விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, நிம்மதியாக கூடவே கூட்டிகிட்டு வந்து பழக்கு. சரி, இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை, பிற எப்போது பேச. இப்போ இந்த இளையகுமார கெட்டப்ப நம்ம ஊரில் அவருக்கு பேரை கெட்டகுமாரன்னு வச்சுருக்காங்க. பைபிள் சொல்லலை, பைபிளில் சொல்லலை, பைபிள் அப்படிலாம் சொல்லாது. நம்ம துணிஞ்சு அடிப்போம் மேலத்தை. என்ன குமாரன் எங்கடா சொல்லியிருக்க? அப்படி ஆண்டவரா சொன்னார், அவன் அப்பன் சொன்னானா? எவனுமே சொல்லல, அவன் அண்ணன் சொன்னான். அது வேற கதை, இருக்கட்டும். இந்த நடைமுறை இங்கேயும் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. தகப்பன்கிட்ட போய் கேட்குறான், என் சொத்து சுகம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பேங்க் அக்கௌண்ட் அது இதெல்லாம் கணக்கு பார்த்து சரியாக எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்யுங்க, கொடுத்து 3 பங்கு. தகப்பனுக்கு ஒரு பங்கு, மூத்தவனுக்கு ஒரு பங்கு, இளையவனுக்கு ஒரு பங்கு. சரி பங்குன்னு வரும்போது 4 பங்கு வைக்கணும். ஏன்னா மூத்தவனுக்கு சேஷ்ட புத்திரப்பாங்க, மூத்தவனுக்கு தகப்பனுடைய பங்கு, அவனுக்கு ஒரு 2 பங்கு, 3 இவங்க எடுத்துக்கிட்டு 1 கொடுத்தாச்சு. அதுவே நிறைய சேர்ந்தது. மூட்டை முடிச்செல்லாம் கெட்டி சேர்த்து நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு அள்ளிட்டு போகிறான். டெம்போ டிராவலர்ஸில் சுகமாக ஏசியை போட்டு போகிறான்னு என்ஜாய் பண்ண போகிறான். உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பெயர் புகழ் கல்வி அழியாததோ. ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, யார் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இவன் சொல்றான், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ, வாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. என்ன உலக வாழ்வு, எத்தனை பேரை பார்த்துட்டோம். நீ ஆண்டவர் பிள்ளை, நான் பிசாசு பிள்ளை. நான் சொல்றேன் பாருங்க, நான் அழுதுட்டேன். குடிச்சு வெறிச்சு ஒண்ணு இல்லாம ஒரு கட்ட பீடி கீழே கிடந்தா எடுத்து குடிச்சிட்டு வர. நானும் அப்படி போயிருக்க வேண்டியதுதான். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தெரிந்த ரோகியை அணைத்தேன் அன்பாலே, என்னையும் அணைத்தேன் அன்பாலே, அணைத்தேன் அன்பாலே, என்னையும் அணைத்தேன் அன்பாலே. அன்பே அன்பே
அன்பின் தேவன் என்னையும் கண்ணோக்கி பார்த்திருக்காட்டி கரம் பிடிச்சிருக்காட்டி நானும் எங்கேயோ போயிருப்பேன். இளைய மகன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு தூர தேசத்தில் போய் அழிச்சான். எப்படியோ திரும்பி வந்தான். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கந்தலான ஆடைகள், அழுக்கான ஆடைகள், வயரெல்லாம் ஒட்டி போச்சு, ஆள் பாதி ஆளாக போச்சான். அடா என்னடா இப்படி பிள்ளை வாரான், பன்றி வாசனை. அவன் வரும்போது உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். பன்றி கூட்டத்திலிருந்து நேரம் எந்திரிச்சு வந்தான். என்ன சொல்லிட்டு எழும்பினான் தெரியுமா? உணர்வடைந்தான். வாசிங்க. நான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு இப்பதான் புத்தி தெளிச்சு, அவன் புத்தி இல்லாம தான் இவ்வளவு செய்யறான். புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எத்தனையோ பேர் வேலைக்காரன் எப்படி சாப்பிடுறான்? எப்படி சாப்பிடுறான்? திருப்தியா பூர்த்தியா சாப்பிடுறான். நானோ பசியினால் சாகிறேன். பசியினால் சாகிறேனே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, தகப்பன்ட்ட சொல்வேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எதுக்கு பாத்திரன் இல்லை? உங்க பையன் உங்க பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் எனக்குள்ள உரிமையெல்லாம் வாங்கிட்டேன். அதனால நான் இப்போ என்ன விரும்புறேன், என்ன சொல்றாங்க, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இவன் அப்படி சொல்லிட்டு வந்தான். தகப்பன் தூரத்தில் வர்றதை பார்த்தாரு. மனசு உருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவனை முத்தம் செய்தான். அவன் நாரி போய் வந்திருக்கான். முத்தம் செய்தான். வேலைக்காரர்களை கூப்பிட்டான். இவனை உள்ள கூட்டிட்டு போங்க, நல்ல குளிச்சு ஊத்துங்க, ஷாம்பு போட்டு குளிச்சு ஊத்துங்க, 2 தடவை சோப் போடுங்க, நல்ல கலகுங்க, சுத்தமாக்கி. என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. சத்தமா சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? ராஜா வீட்டு வஸ்திரங்க. புத்தி தெளியணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. புத்தி தெளிந்தால் தகப்பன் எப்படி வைத்துக் கொள்வார் தெரியுமா? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கள். இவன் கால பாரு, கைக்கு மோதிரத்தையும், காலில் என்ன போடு? பாதரட்சையும். பாதரட்சை. கையில் என்ன போடு? மோதிரம். பாருங்க, அந்த கால கல்ச்சர் படியே மோதிரத்தெல்லாம் போட்டு பாதரட்சை எல்லாம் அணிவித்து. ஓ, தகப்பன் ரெடியாக வச்சிருந்திருக்காரு இவனுக்காக. துணிமணி, பாதரட்சை, சரியான மோதிரம் எல்லாம் ரெடியாக வச்சிருக்காரு. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. தகப்பன் நமக்கு என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க? நமக்கு என்ன வச்சிருக்காரு? நமக்கு என்ன வச்சிருக்காரு? நீங்க ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம். தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தால் போதும். ஆமென். உம்மகன் என்று சொல்ல தகுதியில்லை, உம் பணி செய்ய என்னை வைத்துக் கொள்ளும். மகன் என்று சொல்ல தகுதியில்லை, உம் பணி செய்ய என்னை வைத்துக் கொள்ளும். அப்பா, இளைய மகன் உம்மை தேடி வந்திருக்கிறேன். அப்பா, எல்லாரும் எழுந்து நிற்போம். தூங்குறவெல்லாம் எப்படி உட்கார்ந்து தூங்கியே உட்கார்ந்து ஆட்களை எழுப்பி விடுங்க. தட்டுங்க தட்டுங்க, எழுப்பும் எழுப்பு, சியோனே எழுப்பு. தூங்காத, சோம்பேறித்தனம்
ஒருபோது கைவிடாத நல்ல நேசரே, பட்சபாதம் இல்லாதவரே, எந்த நிலைமையில நாங்க வந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனே, அன்பு தகப்பனே, ஆச்சரியமான தகப்பனே, உம்மிடத்துல வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கெட்டு நொறுங்கி போன வாழ்க்கையை கட்டி எழுப்போம், கட்டி எழுப்போம். வாழ்க்கை துளிர் விடுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, துளிர் விடுவதாக. வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கட்டி எழுப்பப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல தகப்பனுக்குள் வாழ்வு புதுப்பிக்கப்படுவதாக. உங்க 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 ஆட்களுக்காக, உங்க உறவினருக்காக, உங்க குடும்பத்தினருக்காக எல்லாரும் சத்தமா ஜெபம். கட்டி எழுப்பு ஆண்டவரே, கட்டி எழுப்பு ஆண்டவரே. ஒரு பரிசுத்த குமாரனாக, குமாரத்தியாக ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா.